அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனூ இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர். உதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமூ வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 17வது இரவு யௌமுல் பத்ர் என்று சொல்லக்கூடிய பத்ர் தினத்திலே அதன் நினைவாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே பத்ர் யுத்தமும் அது தருகிற பாடங்களும் படிப்பினைகளும் குறித்து நாம் ஒரு சில சிந்தனைகளை மேற்கொண்டாக வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த யௌமுல் பத்ர் என்று சொல்லக்கூடிய நாள் வருகிறது, கடக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலும் இதை பற்றி பேசப்படவும் செய்கிறது. ஆனாலும் கூட திருக்குரான் ஷரீஃபிலே பத்ர் யுத்தம் குறித்த விமர்சனங்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் என்கிற 8வது அத்தியாயம் முழுக்க எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து பாடங்களும் படிப்பினையும் பெற்றுக்கொள்வது தான் இன்றைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவையை குறித்து முஸ்லீம் சமுதாயம் அலட்சியமாகவே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது யௌமுல் பத்ர் என்று சொல்லக்கூடிய பத்ருடைய தினத்திலாவது அதை குறித்து நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்படுகிறோம். நினைவு கூறுவது மட்டுமல்ல, முடிந்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே அந்த பாடங்களும் படிப்பினைகளும் நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டியவர்கள் முயற்சி செய்தாக வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாக வேண்டும். குறைந்தபட்சம் அந்த சிந்தனைகளுக்காக வேண்டியாவது இதை பற்றியெல்லாம் நாம் அடிக்கடி பேச வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, பத்ர் யுத்தம் அசத்தியம், பொய்மை, இதன் மீது வரலாற்றிலே முதல் முறையாக சத்தியத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. சத்தியம் தோற்காது, ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் அது ஜெயித்தே தீரும் என்பதை எடுத்து காட்டிய ஒரு சம்பவம். உலக வரலாற்றிலே இணையில்லாத நிகழ்வுகளிலே ஒன்று பத்ர் யுத்தம். நீண்ட நெடுநாட்களாக கொடுமைகளை அனுபவித்ததனுடைய முடிவிலே சகிப்புத்தன்மையோடு காத்திருந்த பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய முடிவின் அடிப்படையிலே நடைபெற்ற போராட்டம்தான் பத்ர் யுத்தம். அதனால்தான் பத்ர் யுத்தம் என்பது இந்த உலகத்திலே நடைபெற்ற பல்வேறு போர்களிலிருந்து மாறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. பண்டைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நடைபெற்று வரக்கூடிய பல யுத்தங்களிலிருந்து பத்ர் யுத்தம் தனித்து நிற்கிறது. பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் உள்பட ஏராளமான நிராயுதபாணிகளினுடைய கணக்கில்லாத மனித உயிர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லப்படுகிற இன்றைய நவீன போர்களுடனும் புராணங்களிலே விவரிக்கப்படுகிற பல்வேறு வகையான இரத்த சிதறல்கள் கூடக்கூடிய போர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பத்ரை அந்த வரிசையில் கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வளவு ஏன், இன்றைக்கு பலஸ்தீனிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யூத கொடுங்கோளர்களுடைய அத்துமீறல்கள், அடக்குமுறைகள் அடிக்கடி கட்டவிழ்த்து விடப்படுகிற பொழுது பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லப்படுகிற பொழுது உலகம் இதனை கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறதே. இந்த போர்களை கூட பத்ர் யுத்தத்தோடு ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பத்ர் வித்தியாசப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு யுத்தம். ஒரு மக்கள் சமூகத்தினுடைய நிலைத்திருப்பு, அதனுடைய சுய வளர்ச்சியையும் கூட
தடுத்து நிறுத்துகிற ஆவேசத்தோடு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக நடத்தப்பட்ட போரிலே அதற்கு எதிராக வீரியமாக எழுந்த ஒரு பதிலடியாகத்தான் பத்ர் யுத்தம் இருந்தது. சொந்த நாட்டிலே வாழ முடியாத நிலை வந்து இன்னொரு நாட்டை தேடி தஞ்சமடைந்திருந்த நேரத்திலே எதிரிகள் அங்கேயும் நிம்மதியை தகர்த்து விடக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அளித்த அனுமதியின் அடிப்படையில் நடைபெற்ற போர். அல்லாஹுதான் அனுமதி அளித்தான். ஒரு நீண்ட சகிப்புத்தன்மைக்கு பிறகு இனியும் போதாது, பொறுத்திருக்க முடியாது, வீறு கொண்டு எழ வேண்டும், அசத்தியத்தினுடைய தலையை தகர்த்தெறிய வேண்டும் என்று அல்லாஹ்வினாலேயே கட்டளையிடப்பட்ட போர் பத்ர் யுத்தம். திருக்குரான் ஷரீஃபிலே நாம் அதனை பார்க்கிறோம். இன்னல்லாஹ யுதாஃபி அனில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பளிக்கிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பளிக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நன்றி கொள்ளக்கூடிய எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை, நன்றி கெட்டவர்களை நேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு உதின லில்லதீன யுகாத்திலூன பி அன்னஹும் ஸுலிமு, எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகிறதோ அவர்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் வாங்கிய அடியை பொறுத்து கொண்டிருந்தது போதும், இப்பொழுது புறப்படுங்கள், எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு, அசத்தியத்தை அழித்தொழிப்பதற்கு புறப்படுங்கள் என்று அல்லாஹ்வின் மூலமாக அனுமதி அளிக்கப்படுகிறது. வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், அப்படி கொடுமை புரியப்பட்டவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உதவி செய்வதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னதோடு தொடர்ச்சியாக அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், தங்களுடைய வீடுகளை விட்டு அவர்கள் நியாயமில்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், சொந்த வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இல்லா யகூலு ரப்புன் அல்லாஹ், அவர்கள் செய்ததெல்லாம் அல்லாஹ் தான் எங்களுடைய அதிபதி என்று சொன்னதுதான் அவர்கள் செய்த குற்றம். என்றால் என்ன பொருள்? அல்லாஹுவை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் கொடுமை புரியப்பட்டார்கள், அவர்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் தொடர்வான், வலவுலா தஃபுல்லாஹில் நாஸ் பஅதஹும் பிபஅத், அல்லாஹ் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுத்து நிறுத்தாவிட்டால், சிலர் மூலமாக அல்லாஹ் சிலரை கட்டுப்படுத்தி வைக்காவிட்டால், லஹுதிமத் ஸவாமிஉன் வ பியஉன் வ ஸலவாத்துன் வ மஸாஜின் யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா, உங்களில் கிறிஸ்தவ ஆலயங்கள், யூத ஆலயங்கள், அல்லாஹ்வினுடைய பெயர் அதிகமாக சொல்லி நினைவு கூறப்படும் மஸ்ஜிதுகள் ஆகியவை தகர்க்கப்பட்டிருக்கும். மடங்களும் யூத மடாலயங்கள் ஆலயங்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் மஸ்ஜிதுகளும் தகர்க்கப்பட்டிருக்கும். சில பேர்களை கொண்டு அல்லாஹ் சிலரை தடுக்காமல் இருந்திருந்தால் என்று அந்த வசனம் தொடர்கிறது. சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்திலே நாம் இந்த வசனங்களை பார்க்கிறோம். 38, 39, 40, 41 வசனங்களில் அது தொடர்கிறது. அப்போ இங்கே வரக்கூடிய விஷயம், மனுஷங்க நினைச்சா போரை நிறுத்த முடியும், போர் இல்லாத ஒரு உலகத்தை எல்லாம் உருவாக்க முடியும். ஆனாலும் கூட வரலாற்றில் அப்படி ஒரு காலகட்டம் கடந்து போனதாக இல்லை, போர் இல்லாத காலகட்டம் வரலாற்றில் இருந்ததாக இல்லை. வரலாறு முழுக்க ஏதாவது காரணத்தின் அடிப்படையில் யார் பெயரையாவது சொல்லிக்கொண்டு, எந்த பெயரையாவது சொல்லிக்கொண்டு யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக ஒரு போர் எதனை இலக்காக வைத்து நடத்தப்படுகிறதோ, என்ன நோக்கத்துக்காக வேண்டி ஒரு போர் நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை வச்சுத்தான் போருடைய தர்மம், போருடைய ஒழுக்கம் மதிப்பீடு செய்யப்படுகிறது.
இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய போர்களுக்கு பின்னாடி என்ன நோக்கமாக இருக்கு? அதிகார வெறி, பொருளாதார நோக்கம். இன்னைக்கும் கூட பலஸ்தீனிலே நடக்கிற யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பதும் கூட அதுதான். அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும், பலஸ்தீன் முழுவதையும் ஆக்கிரமித்து முழுக்க முழுக்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டும், சுரண்டப்பட வேண்டும். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் இதுதான். இந்த அதிகார வெறியும் பைசாவை உண்டாக்குறதும் ஒரு யுத்தத்தினுடைய நோக்கமாக மாறி போச்சுன்னா அங்க மனிதாபிமானம் பார்க்க மாட்டான், நீதி நியாயத்தை பார்க்க மாட்டான், கொல்லப்படுறது யாரு என்பதை அவன் பார்க்க மாட்டான். குழந்தைகளா, பெண்களா, அல்லது போரினுடைய நெறிமுறைகள் என்று உலகம் எதையெல்லாம் வரையறை செஞ்சு வச்சிருக்குதோ அதை எதையுமே கவனிக்க மாட்டான், எதையுமே மதிக்க மாட்டான் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூத கொடுங்கோன்மையாளர்கள். அவங்களுடைய போர்களுக்கு பின்னாடி இருக்கிறது கொள்கை அல்ல, இந்த யூத சமுதாயத்தை நிலைநிறுத்தணும் அல்லது யூத மதத்தை உலகத்தை திணிக்கணும் அப்படியா நினைச்சிட்டு போர் புரியுறான்? இல்லை, அது கொள்கைக்காக வேண்டி நடக்கிற போர் அல்ல. பலஸ்தீனில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய கொடுங்கோன்மை யூத மதத்தை திணிப்பதற்காக வேண்டியோ வளர்ப்பதற்காக வேண்டியோ இல்லை. அதிகார வெறி, பொருளாதார சுரண்டல், இது ரெண்டு நோக்கமாயிருச்சுனாக்கா அவன்கிட்ட மனுஷத்தன்மை எதிர்பார்க்க முடியுமா? காசு நோக்கமாயிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் மனிதாபிமானத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இதுதான் உலகம் பூராவும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அக்கிரமம், பெரிய கொடுமை. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் அதுதான், பலஸ்தீன் உள்பட. அப்போ மனுஷனுடைய நியாயமான வாழ்வுரிமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஏகாதிபத்திய அடக்குமுறை சக்திகளுடைய இந்த மனோநிலைக்கு எதிராகத்தான் அல்லாஹ் இங்கே போர் செய்வதற்கு அனுமதிக்கிறான். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் போர் அனுமதிக்கப்படுவதுடைய நோக்கம் அல்லாஹுடைய நீதி நிலைநிறுத்தப்படணும், மனிதர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும், சமூக பாதுகாப்பு ஏற்படணும், ஒழுக்க நிலை, சமுதாய நலன், இதெல்லாம் தான் நோக்கமாக இருக்கணும். இஸ்லாம் போரை அனுமதிக்கிறது பின்னாடி அதுதான் காரணம். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன செய்தான், போரை அனுமதித்தான். துனியாவில் இஸ்லாத்தில் போர் அனுமதிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான். வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்தும் வயகூன தீனு லில்லாஹ். தீன் என்பது முழுக்க முழுக்க, அடிபலிதன் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக ஆகின்ற வரை, இந்த பூமியிலே குழப்பம் இல்லாதொழிகிற வரை அவர்களோடு போர் புரியுங்கள். குழப்பம் இருக்கக்கூடாது, சமுதாயத்தில் உலகத்தில் நீதி நிலவ வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பத்ர் யுத்தத்திற்கான தேவையும் ஏற்பட்டுச்சு. பத்ர் யுத்தம் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் முழு தயாரிப்போட முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தின யுத்தம் இல்லை. அதுக்கு பதிலாக மக்காவில் அவர்கள் விட்டு வந்த எல்லா விதமான பொருளாதார முதலீடுகளையும் அங்கிருக்கக்கூடிய குறைஷிகள் கொள்ளையடித்து அதன் மூலமாக அவர்கள் பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டுவதற்கான வியாபார திட்டத்தோடு சிரியாவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தியை அறிந்த சமயத்தில் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய நியாயமான உரிமையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி பத்ரை நோக்கி அவர்கள் புறப்பட வேண்டி வந்துச்சு. அப்போ சுருக்கமாக அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பத்ர் யுத்தம் இந்த பின்னணியில் தான் நடக்குது. எந்த விதமான தயாரிப்பு முஸ்லிம்கள்ட்ட இருக்கலை, ஆயுத பலம் இருக்கலை, ஆட்களுடைய எண்ணிக்கை பலம் இருக்கலை. மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க, மக்காவிலிருந்து போய் 2 வருஷம்தான் ஆயிருக்கு. இந்த 2 வருஷத்தில் முஸ்லிம்களுக்கு அங்கே ஒரு தலைமை கிடைத்தது என்பது உண்மைதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் அங்கே ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு அரசியல் அமைப்பே கூட உருவாக்கப்பட்டுச்சு. யூதர்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பூர்வ குடிகளுக்கும் எல்லாம் இடையில், முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் எல்லாம் கூட ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் கூட 2 வருஷத்தில் இருந்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்? 1000க்கு கீழே தான். அதில் 313 பேர் தான் யுத்தத்தை சந்திக்கிறாங்க. மற்றவர்கள்
யுத்தத்துக்கு புறப்படணும். ஒப்பந்தமெல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. என்ன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்துச்சு? மதீனாவை பாதுகாக்கிற விஷயத்தில் முஸ்லிம்கள் மட்டுமில்லை, யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் உடன்படுகிறார்களோ அவர்களும் பங்கு கொள்ள வேண்டும். மதீனாவினுடைய குடிமக்கள் என்கிற அடிப்படையில் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அப்போ யாராவது மதீனாவை தாக்க வந்தால் முஸ்லிம்களோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும்? யுத்தத்தில் கலந்துக்கணும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் கூட அவங்க யாரும் வரலை. அதே மாதிரி நானும் முஸ்லீம் தான் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய குழுவிலே சேர்ந்தவர்கள் ஏராளமாக இருந்தாங்க. முனாஃபிக்குகள் இந்த பத்ருக்கு புறப்படும் போது வெறும் 313 பேர் வந்தாங்கன்னு இல்லை, கணிசமான பேர்கள் வந்தாங்க. 700 பேருக்கு பக்கம் வந்தாங்க. ஆனால் பாதி வழியிலேயே முனாஃபிக்குகளாக இருக்கக்கூடியவர்கள் கணிசமான பேர் திரும்பி போயிட்டாங்க. அப்படித்தான் 313 பேர் பத்ர் யுத்தத்தை சந்திக்க வேண்டி வந்துச்சு. வெறும் 300. அப்போ எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கலை. என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு செய்கிறாங்க? நம்முடைய செல்வத்தை வைத்து அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. முஹாஜிர்களாக மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு அடைக்கலம் தேடி வந்து விட்டோம். வருகிற சமயத்தில் என்ன செஞ்ச? எல்லா பொருளாதாரத்தையும் விட்டுட்டு வந்தோம். நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவங்க அபகரிச்சிட்டாங்க. இந்த ஊரை விட்டு வெளியேறுகிற பொழுது அந்த சொத்துக்களை அவங்க தான் அறிவித்தாங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன பிறகு தனியாக ஹிஜ்ரத் வர்ற சமயத்தில் நடு பாலைவனத்தில் வந்து குறைஷிகள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்படி நடத்துகிற சமயத்தில் நான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பயணம் புறப்பட்டு இருக்கிறேன், என்னை தடுக்க முடியாது, என்னோடு மோதி பாருங்கள் என்று வாளை உயர்த்திய சமயத்தில் அந்த வீர பேச்சுக்கு முன்னாடி நிலை குலைஞ்சு போன குறைஷிகள் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. சொன்னாங்க, நீ வெளியூர்லேருந்து வந்து எங்கள் ஊருக்கு வந்து நகை பொற்கொள்ளராக இருந்து நகை செய்யக்கூடிய தொழிலை செய்து ஏராளமான செல்வங்களை சேர்த்து விட்டு அதையெல்லாம் தூக்கிட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு நாங்கள் விட்டுருமா அப்படின்னு சொல்கிற சமயத்தில், ஓஹோ, என்னுடைய செல்வத்தை காமிச்சு தான் என்னுடைய பயணத்தை தடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது என்று சொன்னபோது, அப்படியானால் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் எங்கே பதுக்கி வச்சிருக்கிறேங்கிறத சொல்லிட்டு போ என்று சொல்லுகிற பொழுது சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் என்னென்ன இடத்துல என்னுடைய செல்வங்களை வச்சுருக்கேன், போய் எடுத்து தொலைங்க, போங்க, உங்களுக்கு பைசா தானே நோக்கம். அப்போ என்னுடைய செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை சொல்லி என்னை தடுக்க முடியாது, என்னுடைய சத்திய பயணத்தை விட்டு உங்களால் விளக்க முடியாது, தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைசாவை எடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த முஹாஜிர்கள் ஏராளமான செல்வத்தை விட்டு வந்திருந்தார்கள். அந்த செல்வம் தான் மக்காவினுடைய வியாபார கூட்டத்துக்கு பெரிய முதலீடாக இருந்துச்சு. அந்த முதலீடை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, மக்காவினுடைய சமுதாய தலைவர்கள் ஒருவராக இருந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் மதீனா நகரை வியாபாரத்தை முடிச்சுட்டு சிரியாவுக்கு வியாபாரம் செய்ய போயிருந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் இருந்த ஒரு வியாபார கூட்டம் பெரிய செல்வத்தோட என்ன செய்து சிரியாவிலிருந்து மதீனாவை கடந்து மக்காவுக்கு போகுது என்கிற தகவல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, ஒரு கன்சல்ட் பண்ணுறாங்க. அல்லாஹ்னுடைய வசனத்தின் அடிப்படையில் என்ன பாருங்களேன், இது எழுதுக்குமுல்லாஹு எழுத தாய்ஃபத்தைனி அன்னஹா லக்கும், இதனையும் நினைச்சு பாருங்கள், 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைத்து விடுவர் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தான். இப்படின்னு ஒரு வசனம் தொடங்குது. விஷயத்தை பின்ன பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பத்ர் யுத்தம்ங்கிறதெல்லாம் யோசிக்கலை. இந்த மாதிரி ஒரு வியாபார கூட்டம் திரண்ட செல்வங்களோடு வந்துட்டு இருக்குது, நம்முடைய பைசா, நம்முடைய செல்வத்தை கொள்ளையடித்தவர்கள், இப்போ பொருளாதார ரீதியாக அவங்களையும் கொஞ்சம் பலவீனப்படுத்தணும்னு சொன்னால் இவர்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறதுக்குள்ள இது அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. வியாபாரத்தை முடிச்சுட்டு வரக்கூடிய அபூ சுஃபியானுக்கு இந்த மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகளார் தலைமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய வியாபாரத்தினுடைய கூட்டத்தை அட்டாக் பண்ணி செல்வத்தை அவர்கள் நம்மிடமிருந்து பறிப்பதற்கு திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அபூ சுஃபியான் ஒரு உளவாளியை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார்.
என்னன்னு அனுப்பி வைக்கிறாரு, இந்த மாதிரி முஹம்மது அவருடைய பெரிய படையை திரட்டிட்டு நம்முடைய மக்காவுக்கு வர வேண்டிய வியாபார செல்வங்களை எல்லாம் முடக்கிறதுக்கு இருக்கிறாரு, ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேரை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் ஒரு உளவாளியை அனுப்பி விட்டா, அந்த உளவாளி மதீனாவில் போய் செல்வத்தை பிடுங்கிறதுக்காக முஸ்லீம்கள் அணிதிரள்றாங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லிட்டான்னு சொன்னானாக்கா, மக்காவை அட்டாக் பண்ணுறதுக்காக முஹம்மது பெரிய படையை திரட்டிட்டு வர்றாரு என்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பிட்டான், வதந்தியை கிளப்பிட்டான். இதுதான் சந்தர்ப்பம் என்று மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் குறைஷிகள் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு, நம்ம மக்காவில் இருக்கும்போதே இவங்களை கருவறுத்திருக்கணும், இந்த முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் இல்லாமல் ஒழிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் மதீனாவுக்கு போய் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் அவர்கள் வலிமை அடைஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்கக்கூடாது. இதையே சாக்காக சந்தர்ப்பமாக வைத்து கொண்டு முஸ்லிம்களை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி மக்காவிலிருந்து ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த உளவாளி செஞ்ச வதந்தியின் காரணமாக பொருளாதாரத்தை முடக்கிறது தான் முகம்மதுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக மக்காவை தாக்குவதற்கு முகம்மது பெரும் படையோடு தயாராகிறார் என்று சொல்லிட்டான். இப்போது வியாபார கூட்டம் ஒன்று வருது, மதீனாவை தாக்குறதுக்கு மக்காவில் குறைஷிகள் பெரும் படையோடு வர்றாங்க, 2 டீம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிற வகையில் சிரியாவிலிருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்ற அபூ சுஃபியான் கூட்டத்தை நாம் தாக்கி பொருளாதாரத்தை அபகரிக்கலாமா, இல்லை மக்காவிலிருந்து மதீனாவை தாக்க வரக்கூடிய குறைஷிகளோடு போரிடலாமா. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வருகிற சமயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வஇது யஇதுகுமுல்லாஹு யஹத தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். இதனை நினைத்து பாருங்கள், 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் உங்களுக்கு கைக்கு கிடைத்து விடுவர் என்று அல்லாஹ் உங்களிடம் வாக்குறுதி அளித்திருந்தான். தவத்தூன அன்ன கைர தாத்தி ஷவுக்கத்தி தக்கூன லக்கும். ஆனால் நிராயுதபாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். சஹாபாக்கள் அந்த வியாபார கூட்டத்தை தான் தாக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க நிராயுதபாணியாக வர்றாங்க, செல்வத்தோடு வர்றாங்க, அப்போ அவர்களை தாக்கணும்னு நினைச்சீங்க. ஆனால் வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வயக்த தாபிரல் காஃபிரீன். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம் என்று காட்டவும் நிராகரிக்கக்கூடியவர்களை வேறறுக்கவும் நாடி இருந்தான். நீங்கள் இந்த சிரியாவிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை தாக்குனா உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அதனால் இஸ்லாத்துக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து எல்லா செல்வங்களையும் விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தாக அகதிகளைப் போல வந்ததற்காக வேண்டி உங்களுடைய செல்வத்தை மீட்டெடுக்கிற நோக்கமாக இருந்துச்சு. சரியா சொன்னால் துனியாவுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஒரு காலம் அந்த செல்வம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இஸ்லாத்திற்கு என்ன பாதுகாப்பு? ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனம். இன்றைக்கும் கூட நம்முடைய போராட்டங்களுக்கு பின்னால் இருப்பது முஸ்லிம்களை பாதுகாப்பது தானே தவிர இஸ்லாத்தை பாதுகாப்பது அல்ல. நாம் திரும்ப திரும்ப பல உரைகளிலே நான் சொல்லி வருகிறேன், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் சத்தியம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்கையின் அடிப்படையிலான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். பத்ர் யுத்தம் அப்படிப்பட்ட ஒரு யுத்தமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கூட முஸ்லிம்களுடைய உரிமை, முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம், முஸ்லிம்களுடைய வளர்ச்சி, முஸ்லிம்களுடைய மேம்பாடு, முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமை என்றெல்லாம் தான் பேசி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய சத்திய இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக இகாமத்து தீன், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவது அல்லது இல்ஹாரு தீன் என்று குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மார்க்கத்தை விட மேலோங்க செய்வதற்கான போராட்டம் இருக்கிறதே, அந்த போராட்டத்தை இந்திய முஸ்லிம் சமுதாயம் இதுவரைக்கும் முன்னெடுக்கவே இல்லை. கொள்கையை முன்னிறுத்தி எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. எந்த கண்டன போராட்டமாக இருந்தாலும் சரி, பேரணியாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம், முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை என்கிற கோணத்தில் தான் நம்முடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்கான போராட்டமாக நம்முடைய முயற்சிகள் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை என்பதுதான் இந்திய முஸ்லிம்களுடைய மிக பின்தங்கி போன நிலைமைக்கான காரணம். என்னன்னு சொன்னா, மௌத்துன் ஃபீ தாஅத்தில்லாஹி கைரும் மின் மஅசியத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு உயிர் வாழ்வதை விட
அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் மௌத்தா போறது சிறந்தது. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் மௌத்தா போறது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு உசுர் வாழ்றதை விட பெட்டர். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு உசுர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? முஸ்லிமா இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கான போராட்டத்திலே நாம் இறந்தால் நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் நம்முடைய போராட்டங்களை அப்படி முன்னெடுக்கிறது இல்லை. பாருங்கள், பத்ர் யுத்தத்தில் நடந்த பின்னணியை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் சிரியாவிலிருந்து வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பெரும் செல்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய செல்வத்தை எல்லாம் அபகரித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இழந்துட்டு வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. இப்போ நாமளும் அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கினால் பழிக்கு பழி வாங்கியவர்களாக இருப்போம். ஆயுதம் இல்லாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார கூட்டம் ஒரு தாக்குனாக்கா நம்மள மாதிரி அவர்களும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் என்பது முஸ்லிம்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அங்கே நடந்துச்சு. பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு காரணி இதுதான். படிப்பினையும் அதுதான். உங்களுடைய போராட்டம் என்பது பைசாவுக்காக வேண்டி இல்லை. உலகத்தினுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு முஃமின் ஆயுதம் ஏந்துகிறான் என்று சொன்னால் அது கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான ஆயுதம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வதவதுன அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தகுன லக்கும். நீங்க என்ன நினைச்சீங்க? நிராயுதபாணிகளான ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் வயுரீதுல்லாஹு அய்யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி வயக்தா தாபிரல் காஃபிரின். அல்லாஹ்வோ தன்னுடைய வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம் என்று காட்டவும் நிராகரிக்கக்கூடியவர்களை வேறறுக்கவுமே நாடி இருந்தான். லியுஹிக்கல் ஹக்க வயுப்திலல் பாத்தில வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். காரணம் என்னன்னு சொன்னால், சத்தியம் சத்தியம்தான் என்றும் அசத்தியம் அசத்தியம்தான் என்றும் தெளிவாகிவிட வேண்டும். ஒரு யுத்தத்தினுடைய முடிவிலே இவங்க ஜெயிச்சவர்கள் சத்தியவாதிகள், அசத்தியம் தோல்வியை தழுவும் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அது உலகத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அதுக்காக வேண்டி என்ன செஞ்சான்? நீங்கள் மக்காவிலிருந்து படை புறப்பட்டு வருகிற எதிரிகளை எதிர்கொள்ளுங்கள். அப்படித்தான் செய்யப்படுச்சு அந்த யுத்தம். சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த 8வது அத்தியாயத்தில் 7-8வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. அப்போ இது ரொம்ப கஷ்டம்தான். கொள்கைக்காக வேண்டி போராடுறதுங்கிறது கஷ்டம். ஏன் தெரியுமா? பாருங்க, மனித உணர்வுகள் அதனை திருப்திப்படுத்த வேண்டும். இது ஒரு நோக்கம். ஒரு ஆள்கிட்ட மோதும் பொழுது சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் மோதுறோன்னு வச்சுக்கோங்களேன். மோதி அந்த ஆளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனசை திருப்திப்படுத்தலாம். அப்படி ஒரு லாபம் இருக்கு. அதே மாதிரி அவனை தோக்கடிச்சினானாக்கா அவனுடைய செல்வத்தை பூரா அபகரிச்சிடலாம். இது ஒரு நோக்கம் இருக்கு. ஆனால் அந்த ஆள்கிட்ட மோதுறதுக்கு பின்னாடி காசு பணமோ என்னுடைய நஃப்ஸை திருப்திப்படுத்துறதோ வேண்டாம். அந்த ஆளுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு? அந்த ஆள் இஸ்லாமிய விரோதியாக இருக்கிறான், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை அடக்கிவிட்டால் இஸ்லாம் வாழும் அப்படிங்கிற நோக்கம் ஒன்று. ஆனால் இஸ்லாத்தை வாழ வச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அங்கே தான் இருமல். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது தன்னுடைய விருப்பை, தன்னுடைய மன திருப்தியை, மன விருப்பத்தை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி போகிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவனை ஜெயிச்சிடறமல்ல, பழி வாங்கிடுறமல்ல அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச திருப்தி. அவன்கிட்ட இருந்து பைசா கிடைக்குதோ அவனை அது ரெண்டாவது. அவனை வென்று விட்டோம், அவனை தோல்வி அடைய செய்து விட்டோம் என்கிற உணர்வு குறைஞ்சபட்சம் மனசையாவது திருப்திப்படுத்துது. ஆனால் இஸ்லாத்தை வாழ வச்சானாக்க இஸ்லாம் வாழும், எனக்கு என்ன கிடைக்கும்? கஷ்டம்தான். அதனாலே அல்லாஹ் சொன்னா, குத்திப அலைக்குமுல் கித்தாஹு வஹுவ குருஹுல்லக்கும். போர் செய்வது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. வாசான் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல்லக்கும். ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் நீங்கள் அதனை வெறுக்கக்கூடும். வாசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல்லக்கும். ஆனால் ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் நீங்கள் அதனை விரும்பக்கூடும்.
உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல காரியமாக்க வேண்டியது, உங்களுடைய நஃப்ஸை திருப்திப்படுத்துறது அல்ல என்றெல்லாம் வசனம் பார்த்தான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று திருக்குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்க்குறோம் 2வது அத்தியாயத்தில் 216வது வசனம். அப்போது போர் செய்வதனுடைய நோக்கம் சொந்த வெறுப்புகளை தனித்து கொள்வதல்ல, பழி வாங்குவதல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய போருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த வெஞ்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய பழி வாங்குகிற உணர்ச்சி. அதுதான் எப்படியாவது அவனுக்கு யூபியில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் விரோத போக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? யோகியினுடைய அனுமதியோடு அல்லது மறைவான ஆதரவோடு கொடுங்கோன்மையாளர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுறாங்களே. போன வெள்ளிக்கிழமை கூட ஹோலி பண்டிகை பள்ளிவாசல் பூரா தார்பாய் வச்சு மூட வச்சுட்டான். ஒரு நாளைக்கு ஜும்மா தொழுகா இருந்தாக்க ஒன்றும் குறைஞ்சு போயிடாதுன்னு சொல்கிறான். பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னாக்க பள்ளிவாசலில் தார்பாய் போட்டு மூடுன்ட்டான். ஆனாலும் அதையும் திறந்து கொண்டு இந்து தீவிரவாதிகள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. சில பள்ளிவாசல்கள் கூட தாக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிற காரணம் என்ன? பழிவாங்கிற உணர்ச்சி, இனவெறி, முஸ்லிம் இனத்தை கொன்றொழிக்க வேண்டும் என்பது. அந்த மாதிரியான உணர்வுகளுக்கு இஸ்லாத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்பதுதான் பத்ர் யுத்தம் தருகிற முதல் பாடமும் படிப்பினையும். உங்களுடைய செல்வத்தை அவர்கள் பறித்துக் கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி வியாபார கூட்டத்தை நீங்கள் தாக்க நினைத்தீர்கள். ஆனால் அதனால் உங்களுடைய சொந்த மனம் திருப்தி அடைந்திருக்கும். இஸ்லாத்துக்கு எந்த பிரயோஜனம் இருந்திருக்காது. அல்லாஹ் நாடுனது அவர்களை கொன்றொழிக்க வேண்டும், அவர்களை தாக்க வேண்டும். அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டித்தான் அல்லாஹ் 313 பேர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மற்றபடி 313 பேர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களை வெற்றி கொள்வது என்பது பிசிக்கல் லாஜிக்கல் படி சாத்தியமே இல்லை. உலகத்தினுடைய காரண காரியத்தின் அடிப்படையில் 313 பேர் 1000 பேர்களை தாக்குவது என்பதும் வெற்றி பெறுவது என்பதும் சாத்தியமே இல்லை. எதற்காக வேண்டி 313 பேர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களை வெல்லுவதற்கு சக்தியை கொடுத்தான்? 3000 மலக்குமார்களை இறக்கி உதவி செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். சும்மவல்ல, கொள்கைக்காக போராட்டம் நடத்துங்கள். உங்களுடைய சொந்த உணர்வுகளை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி போர் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய மார்க்கம் நிலை நிற்க வேண்டும். அதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தும் வெற்றியை கொடுக்கிறான். கண்ணுக்கு புலப்படாத வானவர்களை வைத்து அல்லாஹ் வெற்றியை தருகிறான். கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரியவர்களே, இந்த கோணத்தில் நாம ஒரு 6 படிப்பினையை பத்ர் யுத்தத்திலிருந்து பெற வேண்டி இருக்கிறது. குர்ஆன் பத்ர் யுத்தத்தை குறித்து அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் செய்யக்கூடிய விமர்சனத்தின் பின்னணியில். ஆனால் அதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. ஒரு 1-2 மட்டுமாவது பார்த்துட்டு முடிப்போம். பாருங்களேன், பொதுவாக அரபுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைகள் எதா இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு நோக்கம்தான், ஒன்று பழி வாங்கிறதா இருக்கும். அப்படித்தான் அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. தலைமுறையாக பழி வாங்குகிற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் போரை முன்னெடுத்து வந்தார்கள். சொல்லுவான், காபானுடைய சுற்றுப்புறத்தில் யாருக்கு எதிராகவும் ஆயுதத்தை தூக்கக்கூடாது. அது இஸ்லாத்துடைய சட்டம் அல்ல. இஸ்லாமிய வருகைக்கு முன், அதாவது குர்ஆன் இறங்குவதற்கு முன்னமேயே அவர்களே கடைபிடித்து வந்த ஒரு மரபு. குர்ஆனிலே ஹரம் ஷரீஃபுக்குள்ளே யாரையும் தாக்கக்கூடாது, கொல்லக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி பல வருஷங்களாகவே அவர்களே ஒரு மரபு கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. என்ன மரபு? ஹரம் ஷரீஃபின் எல்லைக்குள் யாருக்காக எதிராகவும் எதற்காக வேண்டியும் ஆயுதத்தை தூக்கக்கூடாது. ஹரம் ஷரீஃபுக்கு வெளியே வச்சுக்கோ எதா இருந்தாலும். அவங்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகள்லாம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அந்த அடிப்படையில் ஒருத்தன் பார்த்து சொல்லுவான், அதோ அங்கே நிற்கிறானே அவன் எங்கள் அப்பனுடைய அப்பனை இவங்க அப்பனுடைய அப்பன் கொண்டிருக்கிறான், அதனால் இப்போ அவனை கொல்லணும், ஆனால் ஹரம் ஷரீஃப்குள்ள இருக்கிறனால தப்பிச்சிட்டான். இப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. அப்போ தலைமுறை தாண்டி பழி உணர்ச்சியின் அடிப்படையில் போராடி கொண்டிருந்த ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம். அவங்களுடைய போராட்டங்கள் போர்களுக்கு பின்னாடி இருந்தது ஒன்று மண்ணாசை, இல்லைன்னா பொன்னாசை, இல்லைன்னா பெண்ணாசை. நிலம் பிடிக்கிறதுக்காக வேண்டி அல்லது செல்வங்களை அடைந்து கொள்வது அல்லது பெண்ணுக்காக நடந்த போர்கள் தான். இன்றைக்கும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பத்ர் போர் தான் அரபு வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றிலேயே கொள்கைக்காக நடந்த ஒரே போர்.
கொள்கையை தூக்கி நிறுத்துவதற்காக நடந்த முதல் போர். இஸ்லாமா குஃப்ரா, சத்தியமா அசத்தியமா, யார் வாழ்வது? முஸ்லிமா காஃபிரா என்கிற ரீதியில் அல்ல, அல்லாவுக்கு எதிரான நிலையா அல்லாவுக்கு கீழ்ப்படிஞ்ச நிலையா, எது வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய போர், கொள்கைக்காக நடந்த போர். சரியாக சொன்னால் அது மற்ற போர்கள் மனிதர்கள், இது ஒரு வித்தியாசம். முதல் வித்தியாசம் கொள்கைக்காக வேண்டி நடந்த போருங்கிறது. ரெண்டாவதாக மற்ற போர்களை எல்லாம் மனுஷங்க தான் தங்களுடைய வெற்றிக்கான வியூகங்கள் திட்டங்களை எல்லாம் வகுப்பாங்க. ஆனால் பத்ர் போரில் அசத்தியவாதிகளுக்கு எதிராக சத்தியவாதிகளுக்கு ஆதரவாக அல்லாஹ்வே போர் வியூகங்களை வகுத்து செயல்பட்டான். முஸ்லிம்களுக்கு பின்னாடி பக்கபலமாக நின்னது அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும். உலகத்தில் எந்த போரில் இப்படி நடந்திருக்கு? கடவுள் நேரடியாக மனிதனுக்கு எதிராக போரில் குதித்த சம்பவம் பத்ரில் தான். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அத்துணை பேர்களுக்கும் ஆதரவும் உதவியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அல்லாஹ் அசத்தியவாதிகளுக்கு எதிராக சத்தியவாதிகளுக்கு ஆதரவாக போரிலே குதித்த முதல் போர். அல்லாஹ்வே திட்டம் வகுத்து செயல்பட்டான். அந்த வகையில் இது மனுஷங்களுக்கும் நடந்த போர் இல்லை, மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் நடந்த போர். மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் நடந்த போர். நாம் அப்படித்தான் பார்க்கிறோம், அப்படியே சொல்லணும். மூணாவதாக முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்தில் பார்க்க வேண்டிய இன்னொரு கோணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நெறியில் நிலைச்சு நிற்கிறாங்களா அல்லது அந்த நெறியிலிருந்து விலகி விடுகிறார்களா என்று அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுகிற ஒரு சோதனை களமாகவும் பத்ர் யுத்தம் இருந்துச்சு. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு சோதனை வரும்போது இஸ்லாத்தில் பிடிச்சு நிற்கிறாங்களா இல்லை பின்வாங்கி ஓடிவிடுகிறார்களா என்று பார்க்கக்கூடிய ஒரு சோதனை களம் பத்ர் யுத்த களம். நான் என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? அந்த வகையில் அந்த 313 பேர்கள் வெற்றி பெற்றது அவங்கள விட 2 மடங்கு அதிகமாக இருந்த 1000 பேர்கள் மட்டுமல்ல, தங்களையும் சேர்த்தி 1313 பேரை வெற்றி கொண்டார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய எதிரிகள் 1000 பேர், இன்னொரு பக்கம் சொந்த நஃப்ஸு 313 நஃப்ஸு. அல்லாஹ் வச்சிருக்கான் ஒரு சோதனை. இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். இன்றைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு வீரியத்தோடு இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நிற்கிறார்களோ அந்த அளவுக்கு கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாம் வரப்போகிறது. இந்த நேரத்தில் இந்த 313 பேர்கள் பின்வாங்கிவிட்டால் இஸ்லாம் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இவர்கள் கையில் இருக்கிறது இஸ்லாம் மேலே வருவது. அதனால் இவர்கள் இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கிற போராட்டத்தில் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்கிறாங்கன்னு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சோதனையை வச்சான். அதனால தான் அல்லாஹ் அவர்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொல்லுகிறான். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான். நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்வது பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வது பெரிய விஷயம். அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிது. அதுவும் எப்படி தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது வருஷம் இது நடக்குது. ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த 2வது வருஷத்தில் தான் நோன்பும் கடமையாச்சு. சரிங்களா? அந்த நோன்பு வச்சுட்டு தான் பத்ர் யுத்தத்துக்கே போனாங்க. முதல் நோன்பு, இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் ரம்ஜான், ரமதான் 17 நடக்குதுங்க. அந்த வருஷம் தான் நோன்பு கடமையாக இருக்குது. நோன்பு வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, யுத்தத்துக்கு இறங்கி இருக்கிறாங்க. அதில் இறந்து போனாங்களே கொஞ்சம் சஹாபாக்கள், அவங்க 30 நோன்பு கூட முழுசாக வைக்கலைங்க. இஸ்லாத்தினுடைய கடமையில் 30 நோன்பு இருக்க, அந்த 30 நோன்பை ஃபுல்லாக வைக்கக்கூட இல்லை, 17லேயே மௌத்தா போயிட்டாங்க. அவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். ஒன்றாச்சுங்களா? நோன்பு மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய வேறு பல கடமைகளும் சட்டத்திட்டங்களும் கூட அதற்கு பிறகுதான் கடமையாச்சு. அதனால் அந்த கடமைகள் எல்லாம் பின்னாடி வந்துச்சு. பத்ரில் மௌத்தா போனவங்க அந்த கடமைகள் எதுவுமே செய்ய முடியலை.
ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்தாலும் அவர்கள்தான் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அப்போது பத்ர் யுத்தம் என்பது கொள்கைக்காக வேண்டி கையில் எடுக்கப்பட்ட போராட்டம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இவர்களுக்கும் அல்லாஹ் சோதனை வச்சிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு போராடி இருக்கவில்லை என்றால், பின்வாங்கி இருந்தால் இஸ்லாம் அன்றைக்கே முளையோடு கிள்ளி எறியப்பட்டிருக்கும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் நானும் முஸ்லீமாக இருப்பதே கேள்விக்குறியாக இருக்கும். அன்றைக்கு அவர்கள் விதை பதித்தார்கள், தங்களையே விதையாக விதைத்தார்கள் பத்ர் யுத்தத்தில். அந்த விளைச்சலைத்தான் நாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இஸ்லாம்ங்கிற பேரில். அவர்கள் மட்டும் அந்த தியாகத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீமாக இருப்போமா இல்லையாங்கிறதுக்கே உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு. உலகியல் ரீதியான காரண காரியங்கள் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு பத்ர் யுத்தம் அடிக்கோலப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு கொடுமையை சொல்லித்தான் தீர வேண்டும், ஒரு கொடுமையை சொல்லித்தான் தீர வேண்டும். அதை சொல்லலைனாக்க இந்த சப்ஜெக்டே ஃபுல்ஃபில் ஆகாது என்று நினைக்கிற அளவுக்கு. என்ன தெரியுமா, இந்த கேரளத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் அல்லது கேரளத்தினுடைய சார்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்திலும் இருக்கக்கூடிய பிரிவினர்கள் அந்த பத்ர் யுத்த வீரர்களை கடவுளுக்கு சமமாக மாற்றி தொலைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சான். அவங்க சத்திய இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காண்டி போராடிய வீர போராளிகள், தியாகிகள். அவர்களை இந்த சமுதாயத்தில் சில பிரிவினர்கள் கடவுளுக்கு சமமாக ஆக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இணை வைப்பை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் களமிறங்கினார்களோ அவர்களையே இணை வைப்புக்குரியவர்களாக மாற்றி தொலைத்தார்கள். இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க்கை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி காலம் முழுவதும் போராடியவர். ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி காலம் முழுவதும் போராடியவர். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு குர்ஆனிலே பார்த்தால் ஒரே கோர் அம்சம்தான் தெரியும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய இலக்கும் நோக்கமாக இருந்தது ஷிர்க் ஒழிப்பு. அந்த ஒழிப்பை எப்படியெல்லாம் அவர் போராடி வென்றார் தெரியுமா? சொந்த தகப்பனிடமிருந்து ஆரம்பித்து சமுதாயத்திடமிருந்து அரசாங்கம் வரைக்கும் எதிர்த்து போராடிய மிகப்பெரிய போராளி. தகப்பன் அரசாங்கத்தினுடைய தலைமை பூசாரி. அவர் நினைச்சிருந்தானாக்கா அரசாங்கத்தினுடைய அத்தனை சுகங்களையும் அனுபவிச்சிருக்க முடியும் தகப்பனுடைய ஆதரவோடு. தகப்பன் பூசாரி மட்டுமல்ல, சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவர். அந்த சிலைகளை செய்து இப்ராஹிம் நபி இடத்திலேயே கையில் கொடுத்து இதெல்லாம் மார்க்கெட்டில் போய் வித்துட்டுவான்னு சொல்லுவார் தகப்பன். அவர் நபியாக ஆகுவதற்கு முன்னமேயே ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தவர். அப்போ இந்த இளைஞர் இப்ராஹிம் தகப்பனாலேயே சிலையை விற்பனை செய்வதற்கு வற்புறுத்தப்படுறார். சிலையெல்லாம் செஞ்சு கையில் கொடுத்து மார்க்கெட்டில் போய் வித்துட்டுவார். இவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த சிலைகளுடைய கழுத்திலெல்லாம் கைத்தை கட்டி தரதரவென்று இழுத்து கொண்டு போவார். சிலை வேண்டுமோ சிலை, கண்ணிருந்தும் பார்க்காத, காதிருந்தும் கேட்காத, கையிருந்தும் பிடிக்காத, காலிருந்தும் நடக்காத சிலை வேணுமோ சிலை அப்படின்னு சொல்லிட்டு போவார். தெய்வங்களை பழிக்கிறார் என்று சமுதாயம் அவரை நெருப்புல தூக்கி போட்டுச்சு. ஆனால் அவ்வளவு காலம் முழுவதும் ஷிர்க்குக்கு எதிராக போராடியவருக்கே சிலையை செஞ்சு காபால வச்சானுங்க மக்கா முஸ்ரிக்குகள். இதான வரலாறு. காபாவை சுற்றிலும் ஃபதஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றிக்கு முன்னால் 360க்கும் மேற்பட்ட சிலைகள் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்கல்ல. அந்த 360 சிலையில் இப்ராஹிம் நபியுடைய சிலையும் ஒன்று. அப்போ காலம் முழுவதும் ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி போராடிய ஒரு போராளிக்கே சிலை செய்து இணை வைப்பை துவங்கியவர்கள் மக்கா முஸ்ரிக்குகள். அதே மாதிரி பத்ர் யுத்த சஹாபிகள் ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி அசத்தி எதிர்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தார்கள். 313 தியாகிகள் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களையே ஷிர்க்கினுடைய பிம்பங்களாக மாற்றி தொலைச்சார்கள் முஸ்லிம்கள். அதனால தான் துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது பத்ரீங்களே எங்களை காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறான். இதை விட பெரிய ஷிர்க் என்ன இருக்க முடியும்? பத்ரீங்கள் தான் காப்பாத்துறதா? பத்ரீங்களை காப்பாற்றினதே அல்லாஹ். 313 பேர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு வெற்றி கொடுத்தான். சரி, அப்போ அவங்க யாருக்கு பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க? அறிவு வேண்டாம், இஸ்லாமிய அறிவு வேண்டாம், ஈமானிய அறிவு வேண்டாம், தௌஹீதிய சிந்தனை வேண்டாம். என்ன காரணத்தை சொல்லி, என்ன ஆயத்தை சொல்லி, என்ன ஹதீஸை சொல்லி இதை நியாயப்படுத்த முடியும்? இப்போ இந்த 313 பேர்கள் தங்களுடைய நஃப்ஸையும் சேர்த்து அந்த யுத்த களத்தில் அல்லாஹ் வச்ச சோதனையில் வெற்றி பெற்றார்கள்.
அந்த வகையில் 1000 பேரை அல்ல 1313 பேர்களை வெற்றி பெற்றாங்க. அப்படி நடந்த அந்த போரினுடைய முதல் படிப்பினை என்ன தெரியுமா? பத்ர் போரில் கிடைச்ச கனிமத்து பொருள்கள் இருக்கிறதா இல்லையா, அந்த கனிமத்து பொடித்த பொருள்களை எல்லாம் கிடைச்சவங்க தங்களுடைய பழைய வழக்கப்படி தங்களுக்குள்ளேயே சொந்தமாக்கி கொள்வதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டார்கள். தாங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. யுத்தங்களில் எதிரிகள் விட்டுட்டு போன போர் பொருட்கள் அதையெல்லாம் அவங்களே பழைய வழக்கப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த காஃபிர்களை தொடர்ந்து போனவங்க, போராடிட்டு போனவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்ர் யுத்தத்தில் சுற்றி பாதுகாத்தவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவங்கெல்லாம் இதிலேயே மும்முரமாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டால் என்ன ஆகிறது? ரசூலுல்லாஹ் பாதுகாத்துட்டு இருந்தவங்களுக்கு கனிமத்து பொருள் கிடைக்கல, எதிரிகள் விட்டுட்டு போன பொருள் கிடைக்கல, சேகரிக்க முடியல. ஓட ஓட விரட்டிட்டு போனவங்க அந்த வேலையில் மும்முரமாக இருந்தனால எதிரிகள் விட்டுட்டு போன பொருளை அவங்களால சேகரிக்க முடியலை. அதனால் லைட்டாக மனக்கசப்பு வந்துச்சு. நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தோம், எங்களுக்கு செல்வம் கிடைக்கல. நாங்கள்லாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டினோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து வாரி வலிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த வீர போராளிகளுக்கு இருந்துச்சு. அவங்கள சில பேர்களுக்கு இங்கு தான் அல்லாஹ்னுடைய விமர்சனமும் பயிற்சியும் அளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. இதுதான் பத்ர் யுத்தத்தினுடைய ஒரு முதலாவது பாடம். கனிமத்து போர், கனிமத்து அப்படிங்கிறது போருக்கான கூலி இல்லை, போருக்கான கூலி இல்லை, மாறாக அன்பால். அன்பால் என்கிற வார்த்தை நஃபில் என்பதனுடைய பன்மை. நஃபில் அப்படின்னு சொன்னால் உபரியானது, அடிஷனல் அல்லது போனஸ். சம்பளத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது போனஸ், அதாவது ஊக்கத்தொகை மாதிரி. உண்மையான கூலிங்கிறது அல்லாட்ட இருக்குப்பா. யுத்தத்தில் கிடைக்கிறதுங்கிறது போனஸ் மாதிரி உபரியாக கிடைக்கிறது. அதெல்லாம் போருக்கான கூலி அல்ல. கூலிக்கு மேலே தரப்படுகிற அதிகப்படியான சன்மானம், வெகுமதி. உண்மையான கூலி மறுமையில் அல்லாட்ட தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் யுத்தம் பண்ணினது இந்த போர் பொருளுக்காக வேண்டித்தானா, இதுக்கு ஆசைப்பட்டு தானா? எப்போ அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா அந்த சிரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாபார கூட்டத்தை அட்டாக் பண்ணி அதை எடுத்திருக்கலாமே. அல்லாஹ் அதை நாடலையே. அதை விட்டு விட்டு இந்த எதிரிகளை, அசத்தியத்தை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டித்தானே உங்களை களமிறங்க சொல்லியிருக்கிறான். இங்கே வந்து பைசாவினுடைய ஆசையா உங்களுக்கு? பாருங்கள், அந்த 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால் என்கிற பெயரிலேயே முதல் வசனம் சொல்லுகிறது, யஸ்அலூனக அனில் அன்ஃபால். நபியே, போரிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த உபரியான பொருள்களை குறித்து உங்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல். அன்ஃபால் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸ்லிஹு தாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியிலே சீரமைப்பை மேற்கொள்ளுங்கள். வாதி உல்லாஹ வ ரசூலா இன் குன்தும் மோமினின், நீங்கள் மோமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யுத்தத்திலே கிடைச்ச போர் பொருட்கள் உங்களுக்கு உள்ளத அது என்ன செய்யணுங்கிறது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி நீங்கள் போரில் குதிக்கலை என்று சொல்லிவிட்டு அதே அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் அது என்ன செய்யப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொன்னான். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், உங்களுக்கு போர் பொருளாக எவையெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸுஹு வலி ரசூலி வலிதில் குர்பா, அதில் 5ல் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும், வல் யதாமா வல் மசாக்கின் வப்னி சபீல், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புபவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்கிறத செய்யுங்க. ஒமா அன்சல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாரின் மீது எதை இறக்கி வைத்திருக்கிறோமோ அதன் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், குரானின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், போர் பொருள்களை என்ன செய்யணுங்கிறது அல்லாஹ் ரசூல் முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேணுமோ அது கொடுக்கப்படும். அதில் நீங்களும் வரலாம். நீங்களே எல்லாத்தையும் வாரி வலிச்சுட்டு போயிருத்துக்காக வேண்டிய அல்லப்பா யுத்தம் செய்தது என்று முதல் பாடத்தை கொடுத்தான். அப்போ போரில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அது யாருடைய உரிமை இல்லை,
அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. என்ன செய்யணுங்கிறது அவங்க முடிவு செய்வாங்க. அதுக்கான உரிமை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் இருக்குது. அதை விரும்புகிற விதத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பங்கு வைப்பாங்கன்னு அல்லாஹ் பாடத்தை கொடுக்குறான். இப்படித்தான் பத்ர் யுத்தத்தை பார்க்கணும். சும்மாவாவது எத்தனை பேர் போனாங்க, எப்படி போனாங்க, அதுவல்ல. அது சம்பவத்தை சொல்வதல்ல நோக்கம். சம்பவத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பாடத்தை பெற வேண்டும். ஒன்று படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தினுடைய லாபங்களை பெறுவதற்காக வேண்டி ஒருபோதும் வாழ எந்த கூடாது, ஆயுதத்தை தூக்கக்கூடாது, பலத்தை பிரயோகிக்கக்கூடாது. ஒழுக்க சீரழிவை சீர்படுத்துவதற்கு அல்லாவை விடுத்து யாருக்கெல்லாம் மக்கள் அடிபணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அவங்கள்ட்ட மீட்டெடுத்து அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வந்து தலை குனிய வைக்க வேண்டும். அதுக்குத்தான் அவன் ஆயுதத்தை தூக்கணும். சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக வேண்டி அல்ல. அல்லாவுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தால் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் ஆயுதம் தூக்கணும். பாடம் பொருளுக்காக வேண்டி இல்லை. நிர்பந்த நிலைமையில் எதிர் சக்திகள் முஸ்லிம்களை குரலை ஒடுக்குவதற்கு நினைக்கிற சமயத்தில் மட்டும்தான் அழைப்பு பணி மூலமாக சீர்திருத்த முடியாது, ஆயுதத்தை தூக்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலை வருகிற சமயத்தில் தான் ஒரு முஸ்லீமுடைய சிந்தனைங்கிறது அவன் எதுக்காக வேண்டி முன் வந்திருக்கிறானோ அந்த சீர்திருத்தத்தின் மீது தான் இருக்கணுமே ஒழிய அந்த குறிக்கோளை அடைய முயற்சி செய்கிற சமயத்தில் தானாக கிடைக்கும் சில உலக லாபங்கள் அதை குறிக்கோளாக வைக்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, அதனை மைய இலக்காக வைக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை கொடுத்தான். அடுத்ததாக நாம் பார்க்குறோம் படிப்பினையில் ரெண்டாவதாக இஸ்லாத்தில் தலைமைக்கு கட்டுப்படுறதுங்கிறது உடம்புக்கு உசுர மாதிரி. தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற பொழுதுதான் உயிரோடு அந்த சமுதாயம் இருக்கிறது. ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல், கட்டுக்கோப்பு பேணாமல் சிதறி கிடக்கிறது என்று சொன்னால் அது செத்துப்போன சமுதாயத்திற்கு சமம், உயிரற்ற உடலுக்கு சமம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டமைப்பு என்பதும் ஒரு தலைமையின் கீழ் செயல்படுவது என்பதும் தொழுகையைப் போல ஃபரலானது, தொழுகையைப் போல ஃபரலானது. ஆனால் தொழுகையை ஃபரலாக நினைத்து கடமையாக நிறைவேற்றுகிற இந்த சமுதாயம் ஒற்றுமை என்கிற ஃபரலை கோட்டை விட்டிருக்கிறது. அன்றைக்கு பத்ர் யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னணியிலே ஒரு தலைமைக்கு கீழ் அணிவகுத்ததும் ஒரு முக்கியமான காரணம். அதனாலேயே மிக குறைவாக இருந்தும் கூட வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. எண்ணிக்கை அளவில், ஒப்பீட்டளவில் அவர்களை விட இன்னைக்கு பல்லாயிரம் கோடி நாம் இருந்தும் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் உலகத்திற்கு வேண்டாத ஒரு சமுதாயம், வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், துரத்தி அடிக்கப்படுகிற ஒரு சமுதாயம். ஏன், என்ன காரணம்? அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இது இடையன் இல்லாத ஆட்டு மந்தை கூட்டம் என்பது. ஆட்டு மந்தைகள் கூட ஒரு இடையனுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக நடக்கும். இந்த முஸ்லிம் சமுதாயம் தலைமைக்கு கட்டுப்படாத சிதறுண்ட சமுதாயம். இவர்களை ஆட்டு மந்தையை ஓட்டுவதை போல எப்படி வேண்டுமானால் ஓட்டிச் செல்லலாம் என்பது இஸ்லாமிய எதிரிகளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலேயே இன்று வரைக்கும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு முன்னேற்றத்தையும், சாதனையையும், வெற்றியையும் பெறாமலேயே கடந்து கொண்டிருக்கிறோம். புலம்பலிலேயே நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு தலைமையின் கீழ் ஒன்று சேருவதற்கு முஸ்லிம் சமுதாயம் தயாராக இல்லை என்பது. நான் அதற்குள்ளே சென்றால் இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு கட்டுப்படுவது என்பது உடலுக்கு உசுறு மாதிரி. இதில் குறைபாடு வந்துவிட்டால் எந்த வெற்றியும் சாத்தியம் இல்லை. அதனாலேயே அல்லாஹ் சொன்னான் 8வது அத்தியாயம் அந்த 1வது வசனத்திலே, வஅதீஉல்லாஹ வரசூலஹு இன் குன்தும் முஃமினீன். இங்கே கனீமத்தை பங்கு வைப்பதிலே நீங்கள் ஒரு குழு, அவர்கள் ஒரு குழு, உங்களுக்கு ஒரு மன விருப்பம், அவர்களுக்கு ஒரு மன விருப்பம், உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த சின்ன சமுதாயம் சிதறுண்டு போனால் அது இல்லாமல் போன சமுதாயத்திற்கு சமம். இருந்தும் இல்லாததை போல நீங்கள் மூமின்களாக இருந்தால் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இன்னைக்கும் கூட இது பொருந்தக்கூடிய விஷயம். நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் இதுதான். எல்லாம் இருந்தும் கூட இது இன்னும் சமுதாயத்தால் புரிந்து கொள்ளப்படவில்லை. தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் இஸ்லாம் எதிர்பார்க்கிற அடிப்படையில் இல்லை. அதைத்தான் சொல்லிட்டு வர்றோம். அப்போ இந்த மாதிரியாக இருந்தால் எங்கே கிடைக்கும்? பாடம் பெற வேண்டியது இங்கே இருக்கிறது. மூன்றாவதாக, பொதுவாக இயக்கங்களுடைய சுபாவம் அல்லது அரசாங்கங்களுடைய சுபாவம்
தங்களுடைய பின்பற்றக்கூடிய தொண்டர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்கு, அல்லது அரசாங்கங்கள் தங்களுடைய படைகளிலே இருக்கக்கூடிய வீரர்களுடைய உள்ளங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்களுடைய சாதனைகள் பெருசாக பாராட்டப்படும். அதை பற்றி பெரிய அளவுக்கு சர்ச்சை செய்யப்படும். வீரத்தின் மூலமாக பேரும் புகழும் பெற வேண்டும் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படும். ஏன் தெரியுமா? அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்குங்க, காரியமாக நடந்திருக்காது. உன்னாலதான்ப்பா இப்படியெல்லாம் நடந்துச்சு, இந்த அப்படி பாராட்டு, அவார்டு, ரிவார்டு எல்லாம் கொடுக்குற உற்சாகப்படுத்துறதுக்கு, வீரத்தின் மூலமாக பேர் புகழ் கிடைக்கணுங்கிறது எதுக்கு? அதே மாதிரி மற்ற வீரர்களும் உற்சாகத்தோடு வரணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால தான் பெரிய பெரிய போருக்கு பிறகு தன்னுடைய படை வீரர்களுக்கு பட்டங்கள், பதவி உயர்கள், விருதுகள், பண முடிப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் இயக்கத்திலையும் கூட ஊழியர்களும் கூட தங்களுக்கான சாதனைகளுக்குரிய சரியான பரிசு கிடைக்கணும், பெரிய பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மற்றவர்களும் இது போல செயல்படணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் இஸ்லாமிய இயக்கத்துடைய சுபாவம் அப்படிப்பட்டதல்ல. 313 பேர் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்டவர்களை புறமுதுகிட்டு ஓட வச்சிருக்கிறாங்க. மிக குறைந்த ஆள்பலம், ரொம்ப கம்மியான ஆயுத பலம், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பெரும் படையை வீழ்த்தி இருக்கிறார்கள். பெரிய சாதனையைத்தான் அந்த வகையில் செஞ்சிருக்கிறாங்க. சாதாரண சாதனையா இது? 313 பேர்கள் வித்தவுட்டாக இருந்து இவ்வளவு பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் இந்த சாதனைக்காக வேண்டி பெருமை கொண்டு விடக்கூடாது. இது அவர்களுடைய வீரத்தினால் விளைந்த வெற்றி மட்டுமல்ல, அல்லாஹனுடைய அருளும் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அதனாலேயே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? 8வது அத்தியாயத்தில் இந்த பத்ர் யுத்தத்தினுடைய விமர்சனங்கள் தானே அன்பால் முழுக்க. அதில் 9-10 வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? இது தஸ்தகீசூன ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கோரி பிரார்த்தனை செய்ததை நினைத்து பாருங்கள். ஃபஸ்தஜாபலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்? உங்களை பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். என்னான்னு? அன்னி முமிதுக்கும் பி அல்ஃபி மலாயிக்கத்தி முர்திஃபீன், தொடர்ச்சியாக 1000 மலக்குமார்களை உங்களுக்கு அனுப்பி உதவி செய்வேன், உங்களுடைய கரத்தை வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், பதிலளித்தான். நினைச்சு பாருங்க. வமா ஜஅலல்லாஹு இல்லா புஷ்ரா, இது அல்லாவின் தரப்பிலிருந்து வந்த ஒரு வாழ்த்தே தவிர வேறொன்றுமில்லை. வலி தத்மஇன்ன பிஹி குலூபுக்கும், இதன் மூலமாக உங்களுடைய இதயங்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாவை தவிர வேறு எங்கிருந்து உங்களுக்கு உதவி கிடைத்திருக்க முடியும்? அப்ப நீங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனைக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய சாதனையால் மட்டும் இது விளைந்துவிடவில்லை, அல்லாஹ் என்ன செஞ்சான்? உங்களுக்கு கொடுத்தான். இத்தகைய அருளினுடைய உதவியினால்தான் பெரிய வெற்றியை ஈட்ட முடிஞ்சிச்சு, பெரிய வெற்றியை ஈட்ட முடியும். படிப்பினையும் அதுதான். முஸ்லிம்கள் தங்களுடைய படைபலத்தின் மீது அல்ல, அல்லாஹினுடைய அருள் உதவி மீதே தவக்குள் வைக்கணுங்கிற பாடம் கிடைக்கிறது. போர் நடக்கிற சமயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு சம்பவம், போர் சம்பவத்தில் ஒரு கைப்பிடி மண் எடுத்தாங்க. அந்த எதிரி படைகள் அணிவகுத்து வரக்கூடியதை பார்த்து, இங்கே 2 படையும் நிற்குது, இந்த பக்கம் முஸ்லீம்களுடைய படை, அங்கே எதிரிகளுடைய படை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரும் மோதல் வெடிக்கப் போகிறது. ஒரு சின்ன இடைவெளி, நேரத்திலையும் இடத்திலையும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோதல், கொஞ்ச இடத்துல 2 படை மோத போகிறது. இந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த எதிரி படையை பார்த்து வீசி, ஷாஹத்தில் உஜூ, முகங்கள் கருகட்டும், முகங்கள் அப்படியே என்னாகட்டும், ஒழிந்து போகட்டும் அப்படிங்கிற கருத்தில் என்ன செஞ்சாங்க? மண் எடுத்து வீசினாங்க. இந்த மண் எடுத்து வீசின பிறகுதான் எதிரி படையும் கொஞ்சம் நிலகுணிஞ்சு போனாங்க, முஸ்லிம்களுடைய படையும் பெரிய ஒரு உற்சாகத்தை அடைஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அவங்க எடுத்து வீசினது முஸ்லிம்கள் பெரிய ஒரு அளவுக்கு என்ன செஞ்சாங்க? உடல் ரீதியாக வலிமையை பெற்றார்கள். அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் எதிரிகள் கணிசமானவர்கள் செத்து விழுந்தாங்க. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான நிகழ்ச்சி. இதே வேறு தலைவர்களாக இருந்தால் தன்னுடைய அந்த சாதனையை தம்பட்டம் அடிச்சிருப்பாங்க. மண்ணெடுத்து போட்டம் பாரு, நிலகுலைஞ்சு போயிட்டானுகோ அப்படின்னு அந்த தலைவரும் சொல்லுவார், தொண்டர்களும் சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் மண்ணெடுத்து வீசினார் பாரு,
நில குலைஞ்சு போயிட்டானுகோ. இப்படித்தான் தொண்டர்களும் சொல்லுவாங்க சாதாரணமா. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை பாருங்கள். என்ன சொல்றான்? ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, மாறாக அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். இதை வச்சு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த யுத்தத்தில் தான் உலக வரலாற்றிலேயே கடவுள் நேரடியாக களம் குதித்த போருன்னு சொன்னேன். நீங்க அவங்களை கொல்லல, அல்லாஹ் தான் கொண்டான். வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே மண்ணெடுத்து நீங்கள் அவர்களை நோக்கி வீசுகிற சமயத்தில் நீர் வீசவில்லை. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் மண்ணை வீசினான். வலி யுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா, இதன் மூலம் மோமின்களுக்கு ஒரு அழகான சோதனை வைப்பதற்காக. இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று 8வது அத்தியாயத்தின் 19வது வசனம். அப்போது உங்களுடைய சாதனையினாலேயே நடந்துடலப்பா, இதுக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இன்றைக்கும் அதுதாங்க நம்முடைய பலம், நம்முடைய ஆட்கள், நம்முடைய திறமை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, பாத்திரலாம் ஒரு கையில் இறங்கிட முடியாது. எல்லாத்துக்கும் பின்னாடி அல்லாஹ் வேணும். அல்லாஹ் மட்டும் இருந்தாக்க படை வேணுங்கிற அவசியம் இல்லை, ஆள் வேணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் பதிர் யுத்தத்தினுடைய படிப்பினுடைய முக்கியமான அடுத்த பகுதி. இப்போது 4, 5, 6ன்னு இன்னி ஒரு 3 வகையான பாடத்தை சொல்லணும். 11 ஆச்சு, சமயம் இல்லை. அதனால் அந்த பாடத்தை தொடர்ந்து இன்னும் சில சமயங்களில் பார்க்கலாம். அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி மட்டும் சொல்லணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைமையாக எப்படிப்பட்ட முன்மாதிரியில் இருந்தாங்கங்கிறதுக்கான ஒரு சம்பவம், தொண்டர்களுடைய கருத்துக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு. ஹுபாப் இப்னுல் முன்திர் என்று சொல்லக்கூடிய சஹாபி பத்ர் யுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாளையம் இறங்கியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் வீரர்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி, இந்த இடத்துல தங்குவோம் முதல் நாள் ராத்திரி, அடுத்த நாள் தான் யுத்தம் நடக்க போகுது. முதல் நாள் ராத்திரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தேர்வு செய்து எல்லாரும் இங்கேயே தங்குங்க, எல்லாரும் இங்கேயே கூடாரம் அடிங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் வசதி இருக்குது, இந்த இடத்துல நம்ம தண்ணீர் வசதியெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹுபாப் இப்னு முன்திர் என்கிற சஹாபி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்தை செலக்ட் பண்ணதில் உங்கள் ஐடியாவா அல்லாஹ்வுடைய ஐடியாவா, முதல்ல அதை சொல்லுங்கள். ஒரு தொண்டர் கேட்குறார், இந்த இடத்த நீங்களாக தேர்வு செஞ்சீங்களா இல்லை அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்து இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, அது எனக்கு தெரியணும். உரிமையோடு கேட்குறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை அல்லாஹ்வெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணல, நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் இந்த இடம் உசிதமானது இல்லை நபியே, இந்த இடம் அவ்வளவு நல்ல இடம் இல்லை, எனக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னும் சில குட்டைகள் இருக்கிறது, நீர் குட்டைகள், அந்த இடத்துல போய் டேரா போடுவோம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் குட்டைகள் எல்லாம் நம்பசமாயிரும், நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கும் வேறு எல்லா பயன்பாட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய குட்டைகள் அது மட்டும்தான். எதிரிகளுடைய படைகள் பக்கத்தில் எந்த குட்டையும் இல்லை. இந்த குட்டைகளை விட்டு விட்டு நாம் இந்த இடத்துல தங்கணும்னு சொன்னால் எதிரிகள் அந்த குட்டையை பயன்படுத்தி கொண்டு தண்ணீர் அருந்துவாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட அவர்களுக்கு ஒரு பலம் கிடைத்து விடக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனானாக்கா நிறைய குட்டைகள் இருக்க, அந்த இடத்தையும் ஆக்கிரமித்து ஆக்குப்பை பண்ணி அங்கே டேரா போடுவோம். இந்த ஆலோசனை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சிச்சு. இடத்த மாற்றினாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் கூட ஒரு தொண்டருடைய சிறந்த அறிவுக்கும் ஆலோசனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தலைமை ஏற்றுக்கொண்டது. அது அவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கூட கிடைச்சிச்சு. அடுத்த நாள் யுத்தம் நடக்கிற சமயத்தில் சொட்டு தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்கல, அதுவே அவங்களை மிகப்பெரிய அளவுக்கு பலவீனப்படுத்துச்சு. ஆனால் முஸ்லீம்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த குட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் யுத்த டைமில். சம்பவம் ஒன்று. இன்னொரு சம்பவம், இதே அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி கோரிக்கொண்டிருந்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. முதல் நாள் ராத்திரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த அங்கங்கே மேடாக இருக்குது குன்றுகள், உங்களில் கொஞ்சம் பேர் என்ன செய்யுங்க, அந்த குன்றில் போய் கொஞ்சம் நெருப்பெரிய விடுங்க. உங்களை சில பேர் போய் இந்த குன்றில் போய் கொஞ்சம் நெருப்பெரிய விடுங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது செய்யுங்க, போங்க. குன்றுகளில் போய் கொஞ்சம் நெருப்பு வச்சுட்டு வந்தாங்க. பார்த்தா அங்கங்கே குன்றுகள் நெருப்பு. எதிரிகள் இதை பார்த்தாங்க.
ஆஹா பெரும் படை வந்திருக்கும் போல தெரியுது, இவ்வளோ இடத்துல சமையல் ஆகுது, இத்தனை இடத்துல சமையல் ஆகுது, அப்போ எவ்வளோ பெரும் கூட்டம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி மென்டலி அவங்க என்ன ஆயிட்டாங்க, தளண்டுட்டாங்க முதல் நாள் ராத்திரியே. அப்போ மனோரீதியாக அவர்களை பலவீனப்படுத்துவதற்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் போட்டாங்க. இது சம்பவம் ஒன்று. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்றின் மீது ஏறிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. எல்லா இடத்துலையும் கூடாரம் தங்கி இருக்குது, எல்லாருமே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு பார்த்தானாக்கா ரசூலுல்லாஹ்வை காணோம். எங்கே போயிட்டாங்க, நாளைக்கு யுத்தம் நடக்க போகுதே. தேடி போனால் ஒரு குன்றுக்கு மேலே ஒரு உருவம் நின்று இருக்குது. அநேகமாக ரசூல்லாவாக தான் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தாக்க ரசூல்லா தான். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு கையையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கேட்டு, அல்லாஹ் நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டம், நீ மட்டும் எங்களுடைய இந்த சின்ன குழுவுக்கு நாளைக்கு நீ வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் லம் துஅபது பஅது, நாளைக்கு பிறகு உன்னை வணங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நாளைக்கு மட்டும் நீ எங்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் நாளைய தினத்திற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு ஒரு நபர் இருக்க மாட்டாங்க, நீ வெற்றியை தந்துதான் ஆக வேண்டும் என்று அழுது கொண்டே கேட்கிறார். அழுது கொண்டிருக்கிற பொழுது உடல் குலுங்குகிறது, தோளில் கிடக்கிற துண்டு நழுவி விழுகுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொண்டு எடுத்து அப்படியே ரசூலுல்லாஹ் தோளில் போட்டு பின்னாடி இருந்து கட்டி அணைத்துக்க சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை நடக்கக்கூடிய போராட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறான், கலங்காதீர்கள் நபியே, வெற்றி நமக்குத்தான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு கட்டி அணைத்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கோரி பிரார்த்தனை செய்தை நினைத்து பாருங்கள். ஃபஸ்தஜாபலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிக்கத்தி முர்திஃபின், தொடர்ச்சியாக 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான் என்று. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் நடந்துவிட்டது. பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி போயிட்டுருக்கிறாங்க, பயணம் மதீனாவிலிருந்து புறப்பட்டு போகிற சமயத்தில் பெரிய அளவுக்கு வாகனம் இல்லை, 2 குதிரைகள், அப்புறம் கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் சில உருக்கு சட்டைகள், உருக்கு சட்டைனாக்க இரும்பு சட்டைகள், கவசம், உடைந்த வாள்கள், இதெல்லாம் தான் ஆயுதம். ஒரு 60 ஒட்டகம் இருந்துச்சு, 313 பேர். குறிப்பிட்ட கிலோமீட்டர் கடந்து வரணும், நடந்து வர்றது சாத்தியமில்லை, ஒட்டகத்தை பயன்படுத்தணும். 60 ஒட்டகத்தில் 313 பேர் எப்படி பயணம் செய்கிறது? அதனால் ஒரு முறை வைத்துக் கொள்கிறார்கள், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் பயணம் செய்கிறது. 3 பேர் ஒன்றா உட்கார்றதில்லை, ஒரு ஆள் மேலே ஏறி உட்காரணும், 2 பேர் நடந்து வரணும். கொஞ்சம் தூரம் போனோன்னே உட்கார்ந்துருக்கிற ஆள் இறங்கி 2வது ஆள் ஒட்டகத்து மேலே ஏறிக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த 2வது ஆள் இறங்கிடணும், 3வது ஆள் மேலே ஏறி வரணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த ஆள் இறங்கிடணும், ஃபர்ஸ்ட் ஆள் மறுபடியும் ஏறணும். இப்படி ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேருங்கிற மாதிரி பங்கு வச்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 2 தோழர்கள் வந்தாச்சு. ஒரு ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் உள்பட 3 பேர் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு சஹாபி ஏறினார், கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த சஹாபி இறங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி வந்தாங்க, கொஞ்சம் தூரம் போகும்போது ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க. நீங்கள் ஏறுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இறங்க வேண்டாம், கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டே வாங்க, நாங்கள் நடந்தே வர்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நடந்து வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நடந்து வர்ற விஷயத்தில் என்னை விட நீங்கள் வலிமையானவர்கள் நினச்சிக்காதீங்க, நானும் நடப்பேன். அது மட்டுமல்ல, இந்த புனிதமான போரில் நான் நடந்து செல்கிற பொழுது என்னுடைய காலடி மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கூலி வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த முகம்மது எதையும் சேர்த்து வைக்கலையப்பா, அந்த நன்மை எனக்கு மட்டும் வேண்டாமா? ஒவ்வொரு காலடிக்கும் மண்ணுக்கும் அல்லாஹ் கூலி தருவானே, அந்த கூலி எனக்கு வேண்டாமா? எனக்கும் வேண்டும், அதனால் நானும் நடந்து வருவேன். நடந்து வந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக மேலும் முக்கியமான 3 படிப்பினைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நாம் அந்த படிப்பினையை குறித்து புரிந்து கொள்வோம், பாடம் பெறுவோம். இன்றைக்கெல்லாம் நமக்கு தேவையாக இருப்பது புரிதல், இஸ்லாமிய புரிதல். நாம் இஸ்லாத்தை வெறும் சடங்கு சம்பிரதாயமாக மட்டுமே அணுகுகிறோம். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனம். ஆழ்ந்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக சொன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிஞர் சொன்னார், இஸ்லாம் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் ரிலீஜியன், இஸ்லாம் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று. அது என்ன கருத்தில் சொன்னார்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ரொம்ப தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க,
அந்த வகையில் உலகத்திலேயே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கப்படப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவார். இஸ்லாம் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூடு ரிலீஜியன். நான் அதை மாற்றி சொல்கிறேன். ஆமாம், இஸ்லாம் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூடு ரிலீஜியன் பை முஸ்லிம். முஸ்லிம்களாலேயே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை இன்னும் முஸ்லிம்கள் சரியாக படிக்க வேண்டும். வரலாறு முக்கியம். அந்த வரலாறு பாடம் பெறுவதாக இருக்க வேண்டும், படிப்பினை பெறுவதாக இருக்க வேண்டும். பாடங்களையும் படிப்பினையும் பெற்று செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. பெறுகிற பாடங்களின் அடிப்படையிலே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியையும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.